வணக்கம் ராகுலே, நான் உங்கள் ராஜ். நாங்கள் இப்போ இன்றைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், கனநாள் வீடியோ போடலன்னு சொன்னால், நான் தெரியாதனமா இந்த வெளியில் குளிர் இருந்தது தான். அப்போ கொஞ்ச நாள் வெளியில் இருக்க போய் சுற்றி பார்ப்பேன்ட்டு போனதில் உடம்பு கொஞ்சம் சரியில்லாமல் போகுது. இப்போ என்னென்னா தடிமன் எல்லாம் வாங்கிட்டுது. இன்றைக்கு தான் கொஞ்சம் ஓரளவு நோமல் ஆகிட்டுது. அப்போ இன்றைக்கு ஒரு வீடியோ செய்வோம்டா, என்ன வீடியோ செய்கிறேன்னு சொல்லி ஒரு யோசனை. வெளியில் போக பயமாக இருக்குது, என்ன சொன்னால் குளிர் கூடவே இருக்குது. அதில் ஓகே, நாங்கள் ஒரு சமையல் வீடியோ செய்வோம் அப்படின்னு சொல்லி போட்டு ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு பிரியாணி தான் செய்து பார்க்க போகிறோம். என்ன மாதிரி இருக்குது அப்படின்ட்டு செய்து போட்டு நாங்கள் பார்ப்போம். ஓகே, நம்ம சேனலை நீங்கள் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருந்தாங்க. இப்போ வாயில் காய்ச்சி கொண்டு புகை வர்றது உங்களுக்கு ஓரளவு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஓரளவு இன்றைக்கு கொஞ்சம் குளிர் குறைவாக இருக்குது. நான் இன்னும் 2 நாளைக்கு பிறகு சினிமா எல்லாம் கொட்டுமென்னு சொல்லினேன். அதெல்லாம் உடம்பு சரியாயிடுது அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் கட்டாயம் உங்களுக்கு நான் ஒரு வீடியோவாக செய்து போடுறேன். இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நேரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே ஒரு 3 மணி அப்படி தான். நான் 2:45 3 மணி ஆகுது. இந்த டைமே நிலாவும் தெரியுது. மற்ற பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சூரியனும் தெரியுது. அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரே நேரத்தில் ரெண்டும் பார்க்கக்கூடிய மாதிரி இங்கே இருந்தீங்கன்னா நிலாவும் தெரியுது. அதே மாதிரி மற்ற பக்கம் சூரியன் மறைகிறதுக்கு ரெடி ஆகி கொண்டிருக்கு. 2:30 3 மணி ஆகுது. இங்கே வேலைக்கு இருட்டிடும். இந்த ஸ்னோ டைமில் இந்த குளிர்காலத்தில் வேலைக்கு இருட்டிடும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கிலோ சிக்கன் வாங்கி வச்சுருக்கோம். இதுக்குள்ள இங்கே இப்படி பார்சலாகவே வருது. இதில் 1 கிலோ தான் சிக்கன் இருக்குது. இது பிரியாணிக்கு ஏற்ற மாதிரியே கட் பண்ணியிருக்கு. இப்போ இது அவங்க டீப் ஃப்ரிட்ஜரில் வச்சபடியாக நல்ல ஐஸாக இருக்குது. இப்போ நாங்கள் தண்ணிக்குள்ளே போட போகிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ போட்டால் தான் நாங்கள் பிரியாணி செய்ய வழிக்கிற இதெல்லாம் சரியாக வரும். நாங்கள் இப்படி ஐஸ் இருக்கிறது. என்னென்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், வெங்காயம், தக்காளி பழம், பச்சை மிளகாய் இதெல்லாம் என்னென்ன அளவுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வெங்காயம் 450 கிராம் இருக்குது. உரிச்சபடியே 450 இருக்குது. மற்ற தக்காளி பழம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 350 கிராம் இருக்குது. பச்சை மிளகாய் ஒரு 7-8 பச்சை மிளகாய், 8 பச்சை மிளகாய் போட்டுருக்கோம். சின்ன பச்சை மிளகாய் 8 போட்டிருக்கோம். இதெல்லாம் வடியாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இதை கட் பண்ணும். தண்ணி வடிகிறது நல்ல க்ளோஸ் அப்பில் வை. வெங்காயம் எப்படி வெட்டுவோம் சொன்னால் நல்ல நைஸாக வெட்டுவோம். டக்கண்டு 1 இன்ச்சு நல்ல நீட்டாக. இங்கே எங்கள் இடத்துலலாம் அந்த சிவப்பு வெங்காயம் இருக்குது தானே. இங்கே பூரா எல்லாரும் அந்த வெள்ளை வெங்காயம் தான் யூஸ் பண்ணுறது. இப்போ நாங்களும் இந்த வெள்ளை வெங்காயம் தான் எடுத்துருக்கோம். வெள்ளை வெங்காயம் சிவப்பு வெங்காயத்துலேருந்து இருக்குது. டேஸ்ட்டாக வந்தால் சரி தானே. தக்காளி பழத்தை நாங்கள் சும்மா 4 கீர்னாவே காணும். சின்னனாக வெட்டலாம், பெருசாக வெட்டலாம். ஆனால் கொஞ்சம் சின்னனாக வெட்டி விடுவோம். இந்த பச்சை மிளகாய் அப்படியே போடலாம். ஆனால் நாங்கள் கொஞ்சம் 2 கீறி போட்டு போடுறோம்.
வெட்டையை கொஞ்சம் கையை பார்த்து விட்டுங்க. நாங்கள் வீடியோ எடுக்க போட்டு வீடியோ பார்த்து பண்ணி கை பார்த்து சொல்லுவோம் சொல்லுவா உண்டு வருஷம் தானே நாளைக்கு மணி சால் பண்ணுறது நாங்கள் விட்டு எவ்வளோ முடியலாம். இஞ்சியும் உள்ளியும் ரெண்டும் எடுத்துருக்கோம். அளவை உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன். இஞ்சி வந்து 100 கிராம் எடுத்துருக்கோம். அதே மாதிரி உள்ளி வந்து 50 கிராம் எடுத்துருக்கோம். ஒரு ஒரு அப்படி ஒரு முழுசாக இருந்தானே அதை எடுத்தாவே எங்களுக்கு 50 கிராமுக்கு சரியாக வந்துருக்கு. இதற்கான பேஸ்ட் ஆக்கி எடுத்தோம்னா ஓகே. இன்றைக்கு வந்து இப்படி போட்டால் அப்படி வந்து பேஸ்டா அதுக்காண்டி சும்மா இருக்கா இதுக்கு வந்து கொண்டு ஓட்டி காட்டிவோம். இப்போ நாங்கள் ஜிஞ்சர் எல்லாம் வந்து வெட்டியாச்சு. இப்போ நாங்கள் வந்து மிக்ஸி கப்பில் போட்டு பேஸ்ட் ஆகி எடுத்துருக்கோம். ரைட். ஓகே, இதில் இப்போ என்னென்ன எடுத்துருக்கோம் அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். ஏலக்காய் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 3 கிராம் இருக்குது. மற்றது இங்கே கருவா இருக்குது. கருவாப்பட்டை வந்து ஒரு 2 கிராம் இருக்குது. நட்சத்திரம் வெண்ணாசி பூ வந்து அது ஒரு 1 கிராம் இருக்குது. மற்றது இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கராம்பு ஒரு 2 கிராம் இருக்குது. இது வந்து ரம்பையில் உங்களுக்கு வந்து இந்த பிரியாணியில் இல்லை, அதால் வந்து நாங்கள் ரம்பையில் தான் வந்து போடுறோம். இது வந்து 2 கிராம் இருக்குது. ஓகே, இப்போ அடுத்த இடமா வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து இன்றைக்கு விடிய காலம் இருந்து எழுந்து யோசித்து வந்து இன்றைக்கு ஒரு பிரியாணி செய்வோம்னா ரெடியாக இருக்கிறோம். அது என்ன மாதிரி வரப்போன்னு தெரியல. நான் உங்களை வழியாக வந்து செய்து காட்டுறேன். நீங்களும் வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி காட்டுங்க. நான் வந்து ஃபஸ்ட் டைம் தான் பிரியாணி தெரிஞ்ச மாதிரி நான் செய்யணும். உங்களுக்கு வந்து நீங்கள் தெரிஞ்ச மாதிரி செய்யலாம். அதுக்கு என்னென்ன மாதிரி தேவை என்னென்ன செய்யணும் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். இதெல்லாம் உண்மையிலேயே தேவையில்லை தான். ஒரு பில்டப்புக்காண்டி இதை நான் போட்டிருக்கேன். அவ்வளோதான். உங்களுக்கு தெரியும் நாங்கள் நாட்டில் வந்து இப்படியெல்லாம் நாங்கள் போட்டு தந்ததில்லை. இது ஒரு பில்டப்புக்காண்டி நாங்கள் இதை போட்டிருக்கோம். அவ்வளோதான். இப்போ நாங்கள் இதை வந்து பற்ற வைக்கப்போம். இது பற்ற வைக்க வந்து அடுப்பு வந்து பற்ற வைப்போம். ஓகே, அடுப்பு வந்து நாங்கள் பற்ற வச்சா அடுப்பை வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இதெல்லாம் வந்து எடுத்துருக்கோம். இப்போ அவ்வளோ எடுத்துருக்கேன் அப்படின்லாம் சொல்லிட்டு திருப்பி கராம்பு வந்து 2 கிராம். இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து அன்னாசி பூ அது ஒரு 2. ஏலக்காய் பட்டை எல்லாம் வந்து இருக்கிறது எல்லாம் போட்டாச்சு. அப்படி வந்து வெங்காயம் வந்து வெட்டி வந்து வச்சுருக்கோம். என்னடா தண்ணி கூடாட்டும் அதுக்கு நாங்கள் எல்லாம் போடுவோம். வெட்டி வச்சுக்க வெங்காயம் எவ்வளோ வெட்டி வச்சுக்கேன் 450 கிராம். கரண்டி இல்லாட்டி கையும் யூஸ் பண்ணலாம். பிரச்சனை இல்லை. கட்டி சூடாயில் தான் வெட்டி வச்ச வெங்காயத்தை வந்து வடிவம் வந்து கிளீன் செய்யணும். அப்போ வந்து சிங்கிளாக வரும். எண்ணெய் வந்து எடுத்து வச்சுக்கோம். இது எவ்வளோ எடுத்துருக்கோம் அப்படின்னா 200 கிராம். ஓகே, இதை நல்லா பொன்னிறமாக வரும் வரைக்கும் நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் இதை வந்து நான் வதக்கி உங்களுக்கு பொன்னிறமாக்கி காட்டுறேன். அப்போ தான் உங்களுக்கு விளங்கும் இது என்னடா இதுதான் பொன்னிறம் வந்து நீங்கள் கேட்கணும். இது வதங்கி கொண்டு இருக்க நாங்கள் அடுத்த இடமா வந்து அரிசியை வந்து நாங்கள் ஊற விடுவோம். இது வதங்கிட்டு இது பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 கிலோ பாஸ்மதி ரைஸ். நீங்கள் பார்க்கலாம், இங்கே 1 கிலோ ஒன்று அடிச்சிருக்கு. நாங்கள் 1 கிலோவுக்கு 1 கிலோ சிக்கன் தான் எடுத்துருக்கோம். ஸ்லோவில் வச்சுக்கோங்க. அப்போ கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்குள்ளே நாங்கள் வந்து அடுத்த அளவில் நாங்கள் இது பார்க்கலாம். நான் கொஞ்சம் பட்டினா கொஞ்சம் சின்னனான்னு தான் பட்டினா, ஆனால் கொஞ்சம் பெருசாக தான் கிடக்கு. இதை விட நீங்கள் கொஞ்சம் மெல்லிசாக பட்டினா தான் நல்ல. உடனே வந்து நல்ல சிலைஸாக சின்னனா பட்டினா நல்லா. ஓகே, இந்த அரிசியை வந்து போடுவோம்.
நாங்கள் வந்து நல்லா பிணைஞ்சு வந்து கழுவக்கூடாது, அரிசி வந்து உடையக்கூடாது. அதெல்லாம் நாங்கள் வந்து மெதுவாக அரிசியை கழுவினோம் உண்டாகும். ரெண்டு தரம் வந்து வடிவாக கழுவிட்டோம் என்று சொன்னால் ஓகே. நான் உங்களுக்கு கிளையைக்கு உங்களை விளங்கு எவ்வளோ மெதுவாக வந்து கிளையர்ன்னு விளங்கு. நாங்கள் அப்படி தான் கழுவுவோம். அரிசிக்கு நோவக்கூடாது, உங்களுக்கு நோவக்கூடாது, அப்படி தான் நாங்கள் அந்த அரிசி வந்து கழுவுறோம். மூணாங்கட்டும் கொஞ்சம் தண்ணி எடுத்து கொஞ்சம் நேரம் ஊற விடுவோம். இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் தண்ணி எல்லாம் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் இறங்கி வதங்கி பொரிஞ்சு வருவோம். அது வரைக்கும் நாங்கள் விட மாட்டோம். ரைட், ஓகே. இது வந்து வதங்கிட்டோம். அடுத்த கட்டமாக வந்து சிக்கனை வந்து கழுவி எடுப்போம். இது வதங்க கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்கிட்ட நாங்கள் வந்து சிக்கனை வடிவாக கழுவி எடுப்போம். சிக்கன் எல்லாம் ஐஸ் எல்லாம் போயிட்டுது. நாங்கள் வெளியில் எடுத்து வச்சபடியாக நான் சொன்ன மாதிரி எல்லாம் ஐஸ் எல்லாம் போட்டுது. எல்லாருக்குமே லெக் பீஸ் தான் விருப்பம் கொண்டபடியாண்டு இல்லை. இங்கே வந்து கூடுதலாக எல்லாமே அப்படியே லெக் பீஸ் தான் வந்திருக்கு, செஸ் பீஸ் இல்லை. நல்லா இருக்கும். கூடுதலாக எல்லாரும் லெக் பீஸ் தான் நான் விரும்பி சாப்பிட்றத. சும்மா தண்ணியே இல்லைன்னு தான் இருக்கு. அதே வந்து வழியாக 2 தரம் கழுவி எடுப்போம். இப்போ நாங்கள் வந்து சிக்கன் வந்து கழுவி எடுத்து வச்சுக்கிறதுக்கு வதங்கி கொண்டிருக்கு. அது என்ன மாதிரி வதங்கி முடிஞ்சா பிறகு என்னென்ன போட போகிறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு ஒன்றுன்னா சொல்லி போடுறேன். ஆனால் உண்மையிலேயே வந்து இந்த சமையலுக்கு இந்த பில்டப் வந்து கொஞ்சம் கூட தான். அதுக்குள்ள ஒரு பொக்கேட்டு வேறு. புதினாவும் இருக்குது, மல்லியும் இருக்குது. ரெண்டும் வந்து ஒவ்வொரு கட் எடுத்து அதில் பாதி எடுத்துருக்கோம். ஒவ்வொரு பிடி தான் எடுத்துருக்கேன். இது வடிவாக வரைக்கும் நான் கழுவுவோம். ஐயோ, ஓகே. இது வந்து வடிவாக கழுவி வந்து எடுக்குவோம். மண்ணுகள் இருக்குன்னு தானே, அப்போ வடிவாக இருக்கா அதில் கழுவி போட்டு அந்த சைட்டாகவே ஒரு சிஸ்டம் ஒன்று வச்சுக்கணும். அதை வடியும். இப்போ மண் இருந்தாலும் எல்லாம் வடிவாக கழுவப்பட்டுன்னு போகும். விட்டாண்டே ஃபுல்லாக நான் கழுவி கொண்டு இருப்பேன். ரைட், கழுவி நாங்கள் காணும். ரைட், நான் வெட்டி எடுத்தாச்சு. இது அப்படியே வந்து இதில் இருக்கட்டும். தனித்தூள் வந்து 1 ஸ்பூன் வந்து எடுத்துருக்கோம். எங்களுக்கு வந்து உரைப்பும் வந்து கொஞ்சம் நல்லா வேணும். அதால் வந்து நாங்கள் 1 ஸ்பூன் வந்து எடுத்துருக்கோம். இது வந்து இப்போ வந்து போடுறோம். என்னதுக்காண்டி என்று சொல்கிறேன். இப்போ என்னதுக்காண்டி நான் இப்போ வதங்கி கொண்டு கேக்கை போட்டுறான்னு சொன்னால், இந்த ஒயிலோடு சேர்ந்து வரைக்கும் ஒரு கலர் ஒன்று வரும். பிரியாணி வந்து எங்களுக்கு கொஞ்சம் கலராக வேணும். அதுக்காண்டி நாங்கள் வந்து ஒரு கலர் ஒன்றும் போடல. அதுக்காண்டி இப்போ தூள் வந்து போட்டிருக்கோம். இப்போ இது வதங்கி கொண்டு வர கட்டத்தில் வந்துட்டுது. இன்னொரு கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் வதங்க விட்டு இதுக்கு பிறகு நாங்கள் என்னென்ன போட போகிறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். இதோட நான் கிஃப்ட் ஆகணும். இல்லைன்னு சொன்னால் ஜாமையெல்லாம் விடுவோம். இப்போ ஒரு கலர் ஒன்று வந்திருக்குல்ல, நல்ல சிவப்பு கலர். இந்த கலர் வந்து பிரியாணியோட சேரும்.
வந்து சின்ன பிள்ளை 22 வார்டில் எல்லாம் செய்வேன். இதற்கு வந்து ஒரு தடவை அதட்டுறதுக்கு ஆக்கள் இல்லை, வாழ்ந்த விளையாட்டுக்கு வதங்கி வந்துட்டு. இப்போ இதுக்குள்ள வந்து நாங்கள் அடுத்ததாக என்ன போட போகிறோம் அப்படின்னு சொன்னால், புதினா 2 வந்து இதுக்குள்ள மிக்ஸ் ஆக போகிறோம். பச்சை மிளகாய், இதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் வெட்டி எல்லாம் பேஸ்ட் ஆக்கி வச்சுக்க ஜிஞ்சர் கார்லிக் எல்லாம் வந்து இப்போ போட போகிறோம். இதெல்லாம் செய்யறதுக்குள்ள ஒரு வாசம் கொண்டு வரும். அரிசிக்கு தண்ணியை வச்சா இது வதங்கிட்டு தானே. இதுக்குள்ள வந்து நாங்க இப்ப என்ன போட போறோம்னு சொன்னால் தக்காளி பழம். தக்காளி பழத்தோட தயிர் வந்து விடப்போம். உங்களுக்கு தயிர் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு இதாக ஒரு என்ன சொல்றது, ஒரு பேக்கெட்டாக தான் எடுத்துருக்கோம். இதில் வந்து 200 மில்லி தான் நாங்கள் விடுவோம். இது வரைக்கும் நாங்கள் வந்து தண்ணி ஒன்று வந்து விட இல்லை. இதெல்லாம் நல்லா வதங்கி விளையிட்டு அடுத்த கட்டம் வந்து சிக்கன் போடுறோம்னா நல்லா வதங்கட்டும். தக்காளி பழம் இருக்குதாங்க, இது அப்படி அதோட வந்து சேரும். சேர்ந்தா எங்களுக்கு இப்போ நாங்கள் தயிர் விட்டுருக்கோம், தக்காளி பழம் எல்லாம் விட்டு வர இது இந்த புளிப்போல எல்லாம் வந்து சரியாக உப்பு வந்து போட போகிறோம். இதுக்கு ஒரு 1.5 ஸ்பூன் உப்பு நாங்கள் போடுறோம். 1.5 கிராம் உப்பு வந்து போட்டால் அளவாக இருக்கும். அப்படி காடி அப்புறம் போடலாம். அரிசிக்கு வந்து நாங்கள் தண்ணி வந்து வச்சாச்சு. உப்பு இருக்கா பார்ப்போம். கொஞ்சம் போடும், 2 கரண்டி ஆகும் உப்பு. இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல இதெல்லாம் வந்து சேர்ந்துடும் போல இருக்கு. நல்லா தக்காளி பழத்தை பாருங்க, நல்லா வதங்கி வந்துடுது, இல்லை சேர்ற இடத்துக்கு வந்துட்டு நல்லா சேர்ந்த அப்புறம் தான் சிக்கன் வந்து போடணும். இப்போ சிக்கன் எல்லாம் வந்து கழுவி எடுத்து வச்சுக்கோம் தானே, அதை வந்து இப்போ நாங்கள் மசாலாவில் வந்து போட போகிறோம். ரைட், இப்போ இது வந்து அரைவாசி போயினா அப்புறம் இது நாங்கள் இதுக்கு அப்புறம் சொல்லுவோம்.
தண்ணி ஒன்றுமே நாங்கள் வந்து விட இல்லை. இதிலே இருக்கிற மசாலாவே நான் இதிலே வந்து இப்போ சிக்கனையும் போட்டிருக்கோம். சிக்கன் அவிஞ்சு கொண்டு வரைக்கும் இதில் இருந்து கொஞ்சம் தண்ணி இறங்கும். ஓ, இதை நீ மூடி விடுவோம். அரிசிக்கு இப்போ கொதிச்சு கொண்டு இருக்க 2 உப்பு வந்து போடுவோம். அப்படி வெள்ளை அப்படியே உப்புளிக்கணும். பாருங்க, உப்புளிக்கு போகணும். உப்புளிக்க அடிக்க போல பிரியாணி செய்யக்கூடிய எல்லா பாத்திரமும் வந்து இல்லை. எங்கள்கிட்ட இருக்கிற பாத்திரங்களை வச்சு நாங்கள் செய்யணும்னு சொன்னால் நாங்கள் வந்து வடி பிரியாணி வந்து ஈஸியாக வந்து செய்யலாம். இப்போ அரிசியை போட்டு அரைப்பதத்தில் வந்து வடிச்செடுத்துட்டு மசாலா செய்து வச்சுக்கணும் தானே, அதில் போட்டு தம் ஆக்கிடும் அப்படின்னு சொன்னால் வடி பிரியாணி வந்து ரெடி ஆகிடும். இப்போ மசாலா வந்து ஓரளவுக்கு முக்கால் கட்டம் வந்து ரெடி ஆகிடுது. அரிசி தான் நாங்கள் இனி போட்டு எடுக்க போகிறோம். அது நல்லா கொதிச்சது அப்படின்னு சொன்னால் ஒரு 7 நிமிஷம் 8 நிமிஷத்தில் வந்து அரிசி வந்து அரைப்பதத்தில் வந்து ரெடி ஆகிடும். இப்போ தண்ணி வேறங்க கொதிச்சு கொண்டு இருக்கு. அரிசி வந்து நாங்கள் போட போகிறோம். இந்த அரிசி வந்து ரெடி ஆகி வர டைமில் இந்த சிக்கன் பிரியாணிக்குரிய மசாலாவும் வந்து ரெடி ஆகிடும். நாங்கள் மூடி வச்சுக்கோம், லோ ஃபயர்லாம் வச்சுக்கோம். ஏன்னா நாங்கள் கொஞ்சம் வேலைக்கு வந்து வச்சுருந்துருக்கோம் அரிசியை, மறந்து போனோம். நாங்கள் புது பழக்கம் தானே, அப்போ மறந்து போனோம். அதனால் வந்து அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் செட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். இப்போ எல்லாம் ரெடியாக இருக்கும். நல்லா வடித்து போட்டு அரிசியை வந்து போடுவோம். இந்த அரிசி இப்போ நாங்கள் போட்ட உடனே போய் அடியில் வந்து அப்படியே முட்டி வந்து சில நேரம் நிற்கும். அதுக்கா அப்படியே கிளறி விட்ட மாட்டேங்குது. ஓகே, அதை போட்டு அடிக்கடி தாண்டா கூடாது. இந்த அரிசி வந்து உடைஞ்சிடும். மெதுவாக அதுக்கு நோக்கக்கூடாது, எனக்கு நோக்கக்கூடாது. ஓகே, அப்போ இப்போ எங்கள்கிட்ட கிளிக்கு மட்டும் ஒரு வேயில் வந்து வச்சுக்கோ. உலகம் வந்து அவருக்கு தான். அவர் எப்போ விரும்பினாலும் இதுக்கு வந்து சாப்பிடலாம். அவர் தண்டை விளையாட்டு தான். இவர் லட்டு சாப்பிடுவார், முறுக்கு சாப்பிடுவார், பைத்தம் பணியாரம், சோறு, எல்லாம் நாங்கள் வீட்டில் நாங்கள் என்னென்ன சாப்பிட்றோமோ ஆளும் வந்து எல்லாம் வந்து சாப்பிடுவார். அடி பிடிக்காமல் வடிவாக மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா ஓகே. இது வந்து சும்மா உடைஞ்சா சரி, பார்ப்போம். இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் நாங்கள் அரிசியை வடிப்போம். வந்து நாங்கள் வடிப்போம். போதும். பெரிய பாத்திரம் வந்து இல்லாத காரணத்தால் நாங்கள் அந்த ரைஸ் போட்ட அந்த இதுலேயே வந்து தம் போடுறதுக்கு ரெடி செய்ய போகிறோம். அரிசி வந்து முக்கால் கட்டத்தில் வந்து ரெடி ஆகிருக்கு. இதில் போட்டு தம்போட எல்லாம் ஃபுல்லாக வந்து ரெடி ஆகிடும். தண்ணி வந்து அரிசி அவிஞ்ச தண்ணி இருக்குது தானே, இதுதான் வந்து விட போகிறோம். தண்ணி தெரியுது உங்களுக்கு? இந்த பண்ணுறது தண்ணி நிற்கிது.
இது வந்து நாங்கள் என்ன செய்யிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அரிசி போட்டு எடுத்து தானே அது வந்து நான் குக்கர்லாம் போட்டு அரிசி வந்து வேக வச்சுனாங்க. இப்போ அந்த இதுலேயே வந்து தம் போடுறதுக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் போடுவோம். நல்ல லோ ஃபயரில் வந்து விட்டுருக்கோம். பார்ப்போம் ஒரு 10 நிமிஷத்துக்கு பிறகு வந்து இறக்கலாம். அரிசி வந்து அரைப்பதத்தில் இறக்கினாங்க. இதில் போட்டு தண்ணி போட்டு சொன்னால் இந்த சிக்கனோட அந்த மசாலா எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கும். எல்லாம் அந்த வத்தி வர சரியாக வந்து வரும். இப்போ முக்கால் பதத்தில் விட்டுருக்கோம். பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து ஓகே எல்லாம் ஓகே. இனி நாங்கள் இதை மிக்ஸ் பண்ணுறது தான் கொஞ்சம் பிரச்சனை. என்ன எடுக்கிறது இருக்கும் இல்லை தானே. எங்களோட பிரியாணி வந்து இப்போ ஓரளவு ரெடி ஆகிட்டு தான். என்ன சம்பவம்னா கொஞ்ச நேரம் தம்மாறது கூட விட்டுட்டோம் போல. ரைஸ் கொஞ்சம் குறைஞ்சிட்டு மற்றபடி ஓகே. என்ன சொல்லுது பிள்ளை மாதிரி வச்சிருக்கோம். இது சாப்பிட்டா இது வேணும் கட்டாயம். விளங்குதா உங்களுக்கு? கோலா வந்து கட்டாயம் வந்து பிரியாணி சாப்பிட்டா வேணும். அதுக்காக அதை நாங்கள் எடுப்புலேயே வச்சுக்கிறோம். அடுத்த என்னடா இப்போ எல்லாம் வந்து ரெடி ஆகிடுது. பிரியாணி வந்து ஓகே நச்சளவுக்கு இல்லாட்டிக்கும் பரவாயில்லை. என்னென்னு சொன்னால் அந்த ரைஸ் மட்டும் கொஞ்சம் கூடுதலாக வந்து ஒயில் ஆகிட்டுது. நான் கொஞ்சம் வேலைக்கு எடுத்து போட்டுருந்தோம்னு சொன்னால் எல்லாமே சரியாக வந்துருக்கு. இப்போ வாசம் எல்லாம் நல்லா இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, பிரியாணி வந்து செய்து சாப்பிட்றோம். டேஸ்ட் வந்து நான் நினைச்ச அளவுக்கு நல்லா தான் வந்திருக்கு. ஆனால் அந்த அரிசி வந்து என்ன செய்துட்டோம்னு சொன்னால் நாங்கள் படி பிரியாணி தானே கொஞ்சம் கூட ஒயிலாக விட்டு தான் படிச்சிட்டோம். அதனால் வந்து அரிசி வந்து அந்த உடைஞ்சு கொண்டு வந்துட்டு அதோட நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலையும் அந்த பாத்திரம் கொஞ்சம் சின்ன பாத்திரம் கொண்டு வழியாக மிக்ஸ் பண்ணிக்க உடைஞ்சிட்டுது. மற்றபடி டேஸ்ட்டு நல்லா தான் இருக்குது. கடையில் சாப்பிட்ட மாதிரி ஒரு டேஸ்ட் ஒன்று இருக்குது. ஆனால் அந்த அரிசியை பார்க்கல குலசோறு மாதிரி இருக்குது. ஆனால் டேஸ்ட்டும் இல்லை. ஓகே, இந்த வீடியோ வந்து இதோட வந்து நாங்கள் முடிச்சுக்கொள்ளோம். நம்ம சேனலை நீங்கள் யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு தாங்க. இப்போ இதை முடிச்சுக்கொள்ளும். பாய் பாய்.